அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியிலே திவ்யா தேஷ்முக் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற தகவல் வெளியாக இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜார்ஜியாவில் நடைபெற்ற மகளிர் செஸ் உலகக்கோப்பை தொடரில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் என்கிற தகவலை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார். மகளிர் செஸ் உலகக்கோப்பை தொடரில் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். டைபிரேக்கர் சுற்றில் இந்தியாவின் சக வீராங்கனை கோனேரு ஹம்பியை வீழ்த்தியிருக்கிறார் திவ்யா தேஷ்முக். மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். டைபிரேக்கர் சுற்றில் இந்தியாவின் சக வீராங்கனை கோனேரு ஹம்பியை வீழ்த்தியிருக்கிறார் திவ்யா தேஷ்முக். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முத்துக்குமார். மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டத்தை வென்று சாதித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். பரபரப்பாக நடைபெற்று வந்த மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில திவ்யா தேஷ்முக் தற்பொழுது சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அதாவது 19 வயதான திவ்யா தேஷ்முக் 37 வயதான கோனர் ஹம்பியை வீழ்த்தி தற்பொழுது சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார். இளம் வயதில் இந்த சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கார் என்ற குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். குறிப்பாக சாம்பியன் பட்டம் வென்ற திவ்யா தேஷ்முக்கு தங்கப்பதக்கமும் அதே போல 2ஆம் இடம் பிடித்த கோனர் ஹம்பி வெள்ளிப்பதக்கமும் வென்றிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா 2 பேருமே அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய கேண்டிடேட் செஸ் போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதாவது சர்வதேச செஸ் சங்கம் நடத்தக்கூடிய 3வது மகளிர் செஸ் போட்டி என்பது உலகக்கோப்பை செஸ் போட்டி என்பது ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய பதிமி நகரில் கடந்த 5ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 107 வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வந்தனர். குறிப்பாக சொல்லவென்றால் இந்தியாவில் இருந்து மொத்தம் 4 வீராங்கனைகள் வைசாலி, கோனார் ஹம்பி, ஹரிகா திரோணவல்லி, மேலும் திவ்யா தேஷ்முக் உட்பட மொத்தம் 4 வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். இந்த 4 பேருமே காலிறுதி போட்டிக்கு முன்னேறி இருந்தார்கள். இந்த காலிறுதி போட்டியில காலிறுதி போட்டியில ஹரிகா மற்றும் வைசாலி தோல்வி அடைந்திருந்தாலும் கூட இறுதிப் போட்டிக்கு கோனார் ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் இந்த இறுதிப் போட்டி வரை வந்தார்கள். அதே போல அரையிறுதி போட்டிக்கு, அதாவது இந்த உலகக்கோப்பை வரலாற்றுல அரையிறுதி போட்டிக்கு முன்னேறிய முதல் வீராங்கனை என்ற பட்டத்தை கோனார் ஹம்பியும், அதே போல இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் வீராங்கனை என்ற பட்டத்தை என்ற சாதனையை திவ்யா தேஷ்முக்கும் படைத்திருந்தார். இந்த நிலையில இந்த இறுதிப் போட்டி என்பது நேற்று முன்தினம் துவங்கியது. இந்த இறுதிப் போட்டியை பொறுத்த வரைக்குமே கிளாசிக்கல் முறையில இந்த போட்டி என்பது தொடங்கியது. கிளாசிக்கல் முறையில நடைபெற்று வந்த இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 2 ஆட்டங்கள் நடைபெறும். 2 ஆட்டங்கள் என்பது 26, 27ஆம் தேதி 2 ஆட்டங்கள் நடைபெற்றது. இந்த முதல் ஆட்டத்தில் இருவருமே இந்த டிரா செய்தனர். இதனால் டிரா செய்ததன் காரணமாக இருவருக்கும் தலா அரை புள்ளிகள் என்பது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று 2வது நாள் ஆட்டம் என்பது நடைபெற்றது. இந்த 2வது நாள் ஆட்டத்திலும் மேட்ச் டிரா ஆனதால் இருவருக்கும் தலா அரை புள்ளி வழங்கப்பட்டது. மொத்தமாக ஒரு புள்ளி வழங்கப்பட்டதால் இந்த போட்டி என்பது டிராவில் முடிந்தது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல போட்டி டிராவில் முடிந்ததால் அடுத்த வாய்ப்பாக டைபிரேக்கர் முறை என்பது கடைபிடிக்கப்படும். கிளாசிக்கல் முறையை பொறுத்த வரைக்குமே ஒரு முதல் 40 நகர்களுக்கு 90 நிமிடமும், அதே போல அடுத்த 30 நிமிடம் வந்து மற்ற நகர்களுக்கு வழங்கப்படும். மேலும் அடுத்தடுத்து 30 வினாடிகள் என்பது வழங்கப்படும். தொடர்ந்து இந்த மேட்ச் டிரானால இந்த டைபிரேக்கர் முறை போட்டி என்பது நடைபெறும் என்று குறிப்பிட்டதுனால அதே போல இந்த டைபிரேக்கர் முறை போட்டி என்பது நடைபெற்றது. டைபிரேக்கர் முறை போட்டி என்பது தொடங்கிய ஒரு சில நிமிடங்களில் குறிப்பாக டைபிரேக்கர் போட்டியை பொறுத்த வரைக்குமே காய்களை வேகமாக நகர்த்த வேண்டும். அதற்கு சரியான நேரம் ஒதுக்கப்படாது. உடனடியாக காய்களை நகர்த்த வேண்டும். அதன் அடிப்படையில் தற்பொழுது திவ்யா தேஷ்முக் அந்த வெற்றி பெற்று இந்த சாம்பியன் பட்டத்தை என்பதை கைப்பற்றிருக்கிறார். திவ்யா தேஷ்முக்கை பொறுத்த வரைக்குமே நடப்பு தொடரில் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தவர். திவ்யா தேஷ்முக்கத்தோட இயல்பான ஆட்டம் வந்து எப்பொழுதுமே ஆட்டம் ஆரம்பிக்கும் போது ஆக்ரோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் கோனார் ஹம்பியை பொறுத்த வரைக்குமே 25 வருடமாக அனுபவம் வந்தவர். அப்பொழுது அதனை பார்க்கும் பொழுது அவரோட ஆட்டம் தொடங்கும் போது நிதானமாக இருக்கும். படிப்படியாக அவரோட ஆக்ரோஷம் என்பது அதிகரிக்கும். அதே நேரத்தில் டைபிரேக்கருக்கு தன்னுடைய ஆக்ரோஷமான ஆட்டத்தை பயன்படுத்தி தற்பொழுது திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றிருக்கிறார். திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றதன் மூலம் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார். குறிப்பாக 2 பேருமே இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்பதால் ஏற்கனவே இந்தியாவுக்கு தான் பட்டம் உறுதியாகிவிட்டது என அனைவரும் அறிந்த நிலையில இந்த பட்டத்தை பெறப்போர் யார், அதாவது ஆந்திராவை சேர்ந்த கோனார் ஹம்பியா, மகாராஷ்டிராவை சேர்ந்த திவ்யா தேஷ்முகா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் இறுதிப் போட்டி தொடங்கி 3வது நாளாக அதற்கு விடை என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில திவ்யா தேஷ்முக் தற்பொழுது இந்த சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார். சாம்பியன் பட்டத்தை பெற்றதன் மூலம் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் அவர் முதல் பரிசாக 43 லட்சம் என்பது பரிசு தொகையும், அதே போல 2ஆம் இடம் பிடித்த கோனர் ஹம்பிக்கு வெள்ளி பதக்கமும் 31 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஏற்கனவே இவர்கள்
கேண்டிடேட் செஸ் போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்கிறார்கள். 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் செஸ் போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திவ்யா தேஷ்முக்கை பொறுத்தவரைக்குமே தன்னுடைய 5 வயதிலிருந்தே தன்னுடைய செஸ் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய 15 ஆண்டுகள்ல இந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறார். 2021 ஆண்டு கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை பெற்ற திவ்யா தேஷ்முக் 2023 ஆண்டு சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தையும் பெற்றிருந்தார். தற்பொழுது இந்த உலக சாம்பியன் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். கோனர் கம்பியை பொறுத்தவரைக்குமே ரேபிட் செஸ் போட்டியில 2 முறை சாம்பியன் பட்டங்களை பெற்றிருந்தாலும் உலக செஸ் போட்டியில சாம்பியன் பட்டம் என்பது 8ஆம் கனியாகவே இருந்தது. இந்த முறை நிச்சயமாக கைப்பற்றுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார். அனுபவம் வாய்ந்த கோனர் கம்பி வெற்றி பெறுவார் என பெரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2ஆம் இடம் என்பது பிடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 நாட்களுமே இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாலும் ஒவ்வொரு நாட்களுமே இந்த போட்டி என்பது சுமார் 4 முதல் 5 மணி நேரம் இந்த போட்டிகள் வந்து நடைபெற்று வந்தது. இருந்தாலும் கூட இன்று இந்த டை பிரேக்கர் முறையில போட்டி விரைவில் முடிக்கப்பட்டு வெற்றியாளர் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில திவ்யா தேஷ்முக் தற்பொழுது சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார். சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கக்கூடிய 19 வயதான திவ்யா தேஷ்முக்கு ஒட்டுமொத்த செஸ் சங்கமும் தற்பொழுது பாராட்டுகள் என்பதை தெரிவித்து வருகிறார்கள். செஸ்ஸை பொறுத்த வரைக்குமே கடந்த சில ஆண்டுகளாகவே மகளிர் செஸ்ல தொடர்ச்சியாக இந்தியா பல வளர்ச்சிகளை பெற்று வருகிறது. அதன் அடிப்படையில செஸ் ஒலிம்பியாட் போட்டியில வெற்றி தங்கப்பதக்கம் என்பது, ரேபிட் போட்டியில தங்கப்பதக்கம் என்பது போன்ற பல்வேறு விதமான சாம்பியன்களை இருந்த நிலையில 3வது உலக கோப்பையிலே இந்தியா தற்பொழுது சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பது ஒட்டுமொத்த ரசிகர்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் செஸ் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திவ்யா தேஷ்முக்கை பொறுத்த வரைக்குமே செஸ் ஒலிம்பியாட் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றவர். தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் தொடர்ந்து பல்வேறு பதக்கங்களை வென்றாலும் கூட ஏற்கனவே தன்னுடைய இளம் வயதிலேயே வந்துட்டு நேஷனல் சாம்பியன் முதன் முறையாக 7 வயதிலேயே அவர் வந்து 7 வயதிலேயே நேஷனல் சாம்பியன் பெற்றவர். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு தர்பனில் நடைபெற்ற போட்டியிலும் பிரேசில் நடைபெற்ற போட்டியிலும் உலக இளையோருக்கான போட்டியில தங்கப்பதக்கம் வென்றவர். இப்படி தொடர்ச்சியாக பல சாதனைகளை புரிந்து வந்தாலும் 19 வயதிலேயே இந்த உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருப்பது ஒட்டுமொத்த ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இவர் சென்னையை சேர்ந்த பயிற்சியாளர் பயிற்சி பெற்றாலும் கூட இளம் வயதிலே அவர் மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தாலும் அவருடைய அக்கா ஒரு பூப்பந்து வீராங்கனை. ஆனால் இவர் செஸ் போட்டியை தேர்வெடுத்து தொடர்ந்து தன்னுடைய 5 வயதிலே இந்த செஸ் பயணத்தை தொடங்கி 15 ஆண்டுகளோட அனுபவத்துடன் தற்பொழுது இந்த உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார் திவ்யா தேஷ்முக். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.